புதுசாக ஒரு ஈவி பைக் வாங்கியிருக்கோம். இப்போ தான் ஷோரூம்லேருந்து எடுத்துகிட்டு பூஜை போட்டுட்டு வந்திருக்கோம். இதில் என்ன ப்ளஸ்ஸு மைனஸுங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். இது வந்து ஒரு நைட்டு ஃபுல்லாக சார்ஜ் போட்டு வச்சிட்டோம்னா 200 கிலோமீட்டர்ஸ் போகும்னு சொல்கிறாங்க. ஆனால் விசாரித்து பார்த்ததில் வந்து 180 190 தான் தருதுன்னு சொல்கிறாங்க. என்ன ஒரு 10-20 கிலோமீட்டர் தான் நம்மளுக்கு வித்தியாசம் வருது. அப்புறம் வண்டி வந்து ஓட்டுறதுக்கு வந்து லைட் வெயிட்டாக இருக்குது. வண்டியோட நேம் வந்து பவேரோ LML வெஸ்பா. அந்த வண்டியோட டிட்டோ தாங்க இதுவும். சேம் ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இது பாருங்க, LED லைட் இருக்குது. இதில் எல்லா வண்டியிலுமே வந்து லைட் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கும். அப்போ எதிர்க்க வர்றவங்களுக்கு வந்து கண்ணு கூசும். இது வந்து டைரக்டாக நம்மளுக்கு தரையில தான் படும். ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு டிஸ்க் பிரேக்குங்க. இது சஸ்பென்சரும் நல்லா இருக்கு. இது பார்த்தீங்கன்னா வீல் பார்த்தீங்கன்னா அலைவ் வீல் மாதிரி கொடுத்துருக்காங்க. பேக்கும் டிஸ்க் இது தாங்க. இதுக்கு வந்து 2 கீ கொடுத்துருக்காங்க. இது வந்து ரிமோட்டு, 2 ரிமோட்டும் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இதை ஆன் பண்ணி பார்க்கலாம். ஆன் ஆயிடுச்சு. இது ஹெட்லைட் சுவிட்சு. ரெண்டாவது இது பார்த்தீங்கன்னா கீர் ஷிஃப்ட் மாரிங்க. ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு அந்தமாரி போய்க்கலாங்க. இது வந்து ஆர்னுங்க. அது 2 சைடு, எல்லா வண்டியிலும் சிங்கிள் சைடு தான் இருக்கும். இதில் வந்து 2 சைடு இருக்குதுங்க ஆர்னுங்க. ரைட்டில் ஒன்று, லெஃப்டில் ஒன்று இருக்குதுங்க. இது ஐபீம் சுவிட்சுங்க, லோ ஐ. இது வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் ஆன் பண்ணோம்னா பேக்கில் போவோங்க. டி மோடில் போட்டோம்னா ஃப்ரண்ட்டில் போவோங்க. இந்த பட்டனை டச் பண்ணோம்னா டி மோடுங்க. இது 40னா 40 ஸ்பீட்லேயே போவாங்க. நம்ம ஆக்சிலேட்டர் கொடுக்க தேவையில்ல, கை வலி எடுக்காது. பாருங்கள், இந்த மிரர் சூப்பராக இருக்குதுங்க. டைமண்ட் மாரி கொடுத்துக்கிறாங்க, நல்லா இருக்குதுங்க. பாருங்க, இது பின்னால் சீட்டை ஓப்பன் பண்ணுறது இருக்குதுங்க. ஓப்பன் ஆகிடுச்சிங்க. பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே ஸ்பேஸ் நல்லா நிறைய இருக்குதுங்க. ஒரு கீ செயின் ஒன்று கொடுத்தாங்கங்க. ஃப்ரண்ட்லேயே கொஞ்சம் ஃபேஸ் நல்லா இருக்குதுங்க. சிலிண்டர் வைக்கலாம், தண்ணி கேன் வச்சுக்கலாம், அரிசி மூட்டை வச்சுக்கலாங்க. நல்லா இருக்குதுங்க. பாருங்க, வண்டியில் எங்கன்னா போனோம்னா ஃபோன் சார்ஜ் இல்லைன்னா இதில் சார்ஜ் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டில் ஒரு இது கொடுத்துருக்குறாங்க. இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. ஓப்பன் பண்ணோம்னா 2 பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. மழை வந்துச்சுன்னா கூட ஃபோன் இதில் வச்சிட்டோம்னா நனையாமல் இருக்கும். முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் கூட இதில் வச்சுக்கலாம். மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இது மட்டும்தான், ஸ்பேஸ் அதிகமாக இல்லை. மற்றபடி எல்லாம் ஓகே. பேக் எதனா வாங்கணும்னா மாட்டிக்கலாங்க. கடைக்கு போகணும், இதில் பேக் ஏதாவது வச்சு மாட்டிக்கலாம். அப்படியே லாக் பண்ணி மாதிரி இருக்கு. இதை லாக் பண்ணிட்டாலும் நம்ம ஏதாவது பொருள் வைக்கிறதுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும். இப்போ வண்டி ஓட்டி பார்க்கலாமா? இப்போ பாருங்க, இதுலயே அப்படியே ரிவர்ஸ் போய்க்கலாம். இதுதாங்க சார்ஜரு, வண்டிக்கு பேட்டரிக்கு சார்ஜர் போடுறது. ஃப்ளக் பாயிண்ட் வந்து இந்த இடத்துல தான் கொடுத்துருக்காங்க, சீட்டுக்கு கீழே. இந்த வண்டி வாங்கினதுக்கு ஃப்ரீயாக லேடிஸ் ஹெல்மெட் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியை பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குதுங்க. கலர் 3 கலருங்க. மெரூன் கலருங்க, இது சில்வர் கலர் ஒன்று இருந்தது, பிளாக் ஒன்று இருந்ததுங்க. எனக்கு இந்த கலர் தான் பிடிச்சிருந்தது, அதனால் இந்த கலரை எடுத்துங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா,
வர வண்டியில் எதுவுமே வந்து பார்க்கிங் லைட்டு 4மே எரியாதுங்க. இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணணும்னா பார்க்கிங் லைட் எரியும், ஃப்ரண்ட்டில் 2 லைட்டும் பேக்கில் 2 லைட்டும் எரியும். இது பாருங்க இண்டிகேட்டர் ரைட்டு, லெஃப்ட் இண்டிகேட்டருங்க. வண்டி நல்லா சூப்பராக இருக்குதுங்க. இது வெயிட் அதிகமாக இல்லைங்க. ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி தாங்க இந்த வண்டி வாங்கியிருந்தோம். இது மைலேஜ் கம்மியாக தருதுன்னு சொல்லிட்டு இப்போ புதுசாக அந்த வண்டி எடுத்திருக்கோம். இது வந்து கிலோமீட்டருக்கு வந்து 80 தான் தருது, அது வந்து 200ன்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் எப்படி வண்டி இருக்குன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். புதுசாக இப்போ தான் என்னோடய வீடியோ பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. என்னோடய வீடியோ பார்த்தவங்க அனைவருக்கும் நன்றி.